எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் மகிமா, வயசு 33 ஆகுது. இவங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நடுத்தர வசதியில் பின் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா? ஜாதியும் பார்த்தீங்கன்னா செட்டியார்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மகரம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோணம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் வரும் பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. படித்து முடிச்சுட்டு பலமான மொபைல் ஷோரூமில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க படிக்க வச்சு ஸ்டார்டிங்கில் ப்ரைமரி ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம்மா. இன்கம் பத்தலன்னு வேறு ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா இவங்க ஈவினிங்கில் டியூஷன் எடுத்துருக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. ஓரளவு நார்மல் இன்கம் தான் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு இன்ஜினியர் கிட்ட கொத்தனாராக வேலை பார்க்குறாங்கன்னா, அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு வீட்டிலேயே தயிர் மோர்னு செஞ்சு வித்துட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்ககிட்ட 5 பசுமாடு இருக்குது தான் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்களாம்மா. அவங்களுக்கும் மேரேஜ் தானே செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்க முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி தான் நடந்து சொல்கிறாங்க. கல்யாணம் ஆன சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் தவறிட்டாங்களா. அப்புறம் சில வருஷமாக ஆந்தோணி இல்லாமல் தனிமையில் தான் வந்துட்டு வராங்களா. இவங்க பேரண்ட்ஸ் அவங்ககிட்ட பேசி இனிமேல் லைஃப் இப்படியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி 2ஆம் திருமணத்துக்கு வரம் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரப்புற துணை ஒரு நல்ல ஸ்டடியான மந்த்லி இன்கம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்கிறாங்கம்மா. கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் பசங்க தான் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்க இருக்கிற மாவட்டமாக இருந்தால் ஓகேன்னு சொல்கிறாங்கம்மா. உங்களால் இவங்க நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவு வசதி இருந்தால் இவங்க வேலையை விட்டுட்டு கூட அவங்க கூட வர சொல்லியிருக்காங்கம்மா. அப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வேலைக்கு போக சொல்கிறாங்கம்மா. ஏன்னா இவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு விரும்புகிறாங்கம்மா. இவங்க சஷ்டம் வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் தான் சொல்கிறாங்க. வயசு வித்தியாசம் முன்ன பின்னா தான் ஓகே சொல்லியிருக்காங்கம்மா. இந்த மாதிரி ஒரு தங்கமான மனசை கொண்ட குணமதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.